அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா. இன்றைக்கி நம்ம நன்னறி பாடம் பார்க்க போகிறோம். நன்னறி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இதில் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்ப்போம். இதற்கு சீரத் அப்படின்னு சொல்லப்படும். சீரத் அப்படின்னா என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் சீரத் அப்படின்னு சொல்லப்படும். ஒரு குர்ஆன் ஆயத்தை பார்க்கலாம். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் 21வது வசனத்தில் சொல்கிறான், திட்டமாக உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையின் அழகிய முன்மாதிரி இருக்குது. அதாவது ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை, நம்முடைய தூதருடைய ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில், ஒருவர் தம் பெற்றோரை விடவும் தன் பிள்ளையை விடவும் அனைத்து மக்களை விடவும் யார் என்னை அதிகமாக பிரியப்படாத வரை அவர் உண்மை முஃமினாக முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். பாடத்தலைப்பு என்னென்னா, நபி அவர்களுக்கு முன்னால். கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் மிகவும் மோசமான நிலையில் இருந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் கொலை, பொய், திருட்டு, துரோகம், அப்புறம் சூது, மது, வெட்கமின்மையே இல்லாமல் எல்லா தீமையுமே மண்டி கிடந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பறதுக்கு முன்னாடி இந்த உலகம். அப்போது முழு உலகமே குஃப்ரு ஷிர்க்குல இருண்டு போய் கிடந்துச்சு. அல்லாஹுடைய நாட்டத்தையும் கட்டளையும் சொல்வதற்கு எந்த ஒரு தூதருமே இல்லாமல் இருந்தாங்க. முன்னிருந்த எல்லா தூதர்களும் என்ன ஆயிட்டாங்க, மஃபாத் ஆகிட்டாங்க. உலக மக்கள் யாவரும் அதனால் என்ன ஆயிட்டாங்க, வழிகிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வின் எதிரியாகவே டோட்டலாக மாறிட்டாங்க. நபிமார்களை போதனையை பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. அல்லாஹுடைய அந்த வேதத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றிட்டாங்க. அப்புறம் தன்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அதன்படி செயல்படக்கூடியவங்களாகவும் வாழக்கூடியவங்களாகவும், இல்லாட்டி தனக்கு பெரியவங்க இருப்பாங்கள்ல, அந்த அந்த ஊரோடைய தலைவர்கள், அந்த மாதிரி பெரிய ஆட்களுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்னும் அவங்களுடைய குடும்ப சம்பிரதாயத்துக்கு படி நடக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையே தவறான பாதையின் பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கற்களை சிலைகளாக செஞ்சு அதை வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே மாதிரி தேவி மற்றும் தேவதைகளை பூஜை செய்தன. அதன் பேரின் பிராணிகளை அறுத்து பலியிட்டன, நேர்ச்சை செய்தன, போர்வையை போர்த்தின. மரம், மலை, ஆறு, வாய்க்கால், உயிருள்ள உயிரற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வணங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்குன்னு நேர்ச்சை பண்ணி பிராணிகளை அறுக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. உலகில் எத்தனை மனிதர்கள் இருந்தனரோ அத்தனை பேருக்கும் தனித்தனி வழியை அமைத்து வாழ்ந்து வந்தனர். அதாவது உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ அவங்க தனித்தனியாக ஒவ்வொரு கடவுள்களையும் என்ன பண்ணினாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இப்படியே உலக மக்கள் அனைவரும் வழிகேட்டின் மிக மும்முரமாக நடந்து போய்கிட்டு இருக்கும் போது, அல்லாஹ்வின் நிதியின்படி அல்லாஹ் நாடு என்ன பண்ணுறான் அப்படின்னா, மக்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஈருலக தலைவர், சிறப்புமிக்க குணச்சீலர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன பண்ணுறான்னா, அல்லாஹ் அந்த மக்கள் மீது இரக்கம் காட்டி நம்மளுடைய நபியை இறக்கி வைக்கிறான். இந்த பாடத்தோட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் இவ்வுலகம் எப்படி இருந்தது? செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காக அனுப்பினான்? இதுக்கு ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ்.